இறைக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகளாம், அவர் பிள்ளைகளாம், அவர் மந்தை நாடுகளாம். இறைக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு பணம், சொத்து, செல்வம், பதவி, அதிகாரம், புகழ் இவையெல்லாம் இருந்தும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் இவை அனைத்தும் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. உள்ளத்தில் வருகின்ற மகிழ்ச்சியே ஒரு மனிதனுக்கு மன நிறைவை தருகிறது, வாழ்க்கையின் மீது ஈடுபாட்டை கொடுக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் செபிப்போம். ஆண்டவரின் பிறப்பு நமக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, மன நிறைவை அளிக்கிறது. எனவே அந்த பிறப்பை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறில் நம்மை முழுமையாக தயாரிப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன்.
கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாயாக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அணிந்தவர் அவரே, வலிமையும் நலமாயாக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்ந்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லாம் மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்தபோது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார்.
படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. கடவுளுடைய விருப்பம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது. கடவுளுடைய ஆசை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது. கடவுளுடைய திருவுளம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் என்பது. இறைவா, பல்வேறு தருணங்களில் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து விட்டிருக்கிறோம். அந்த தருணங்களை எல்லாம் இந்த மறை உரையின் வழியாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். எது எங்களை மகிழ்ச்சியிலிருந்து விலக்குகிறது, எது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை சரியாக கண்டுணர்ந்து அவற்றை அகற்றி உண்மை மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ள, இந்த பிறப்பு பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட, இயேசுவே நீர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமென உருக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு 5 விஷயங்கள் தடையாக இருக்கின்றன. இந்த 5 விஷயங்களையும் நாம் நன்றாக தியானித்து சிந்தித்து பார்த்து, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கிறது என்றால் இதை நாம் எப்படி களையலாம், எப்படி இவற்றிலிருந்து விலக்கு பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம் என்பதை சிந்திக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். முதலாவது கவலை. கவலை கொள்ளாத மனிதர்களே இல்லை. எல்லாரிடத்திலும் கவலை இருக்கிறது. சில பேருக்கு அழகு பற்றிய கவலை. நான் உயரமா இல்லையே, நான் குட்டையா இருக்கிறேனே, நான் ஒல்லியா இருக்கிறேனே, என்னுடைய நிறம் கருப்பாக இருக்கிறதே, நான் வெள்ளையா இருக்கிறேனே, எனக்கு முடி இல்லையே, அழகு பற்றிய கவலை. சில பேருக்கு நடந்து முடிந்த செயல்களை பற்றிய கவலை. இழப்போ பிரிவோ நஷ்டமோ இவற்றை குறித்த கவலை இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை. விவிலியத்தில் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை, ஓர் இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னபோது அவன் கவலையோடு திரும்பிச் சென்றான் என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. கவலை மகிழ்ச்சியை இழப்பதற்குரிய தருணமாய் அமைந்து விடுகிறது.
இரண்டாவது, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற துன்பம். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற துன்பம் அவனுடைய மகிழ்ச்சியை இழக்கச் செய்கிறது. எதனால இந்த துன்பம் வரும்? நோயினால் துன்பம் வரும், முதுமையினால் துன்பம் வரும், ஏழ்மையினால் வறுமையினால் துன்பம் வரும், தனிமையினால் துன்பம் வரும். இப்படிப்பட்ட துன்பம் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கிறது, அவனை மகிழ்ச்சியோடு இல்லாமல் செய்து விடுகிறது. மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் தமக்குள்ள யாவற்றையும் விற்று செலவழித்த பின்பும், மருத்துவரிடத்தில் மருத்துவம் பார்த்த பின்பும் எல்லாவற்றையும் இழந்ததுதான் அவள் மிச்சம். அவரிடத்தில் இருந்த அந்த துன்பம், வேதனை குறையவே இல்லை என்று இறைவார்த்தை சொல்கிறது. மூன்றாவது, பயம். பயத்தினால் நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம். தோல்வியை குறித்து பயம், பாவத்தை குறித்து பயம், குற்றத்தை குறித்து பயம். இந்த பயம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. ஏரோது அரசன், ஞானிகள் எல்லாம் ஏரோது அரசனிடத்தில் வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அவன் கலங்கினான். அவனோடு யூதேயா நாடு முழுவதும் கலங்கியது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. அவன் கடும் சினமுற்றான். எதனால? ஞானிகள் தன்னை ஏமாற்றியதைக் கண்டு அவன் மனசில் இருந்த, அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி, நிம்மதி போயிடுச்சு. 4வது, ஆசை. ஆசைப்படாத மனிதர்களே இல்லை. ஆனால் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். பதவியை குறித்த ஆசை, புகழை குறித்த ஆசை, பட்டம், அதிகாரம் குறித்த ஆசை. இந்த ஆசையின் மீது நாம் வேட்கை கொள்ளுகிற போது, பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை ஒரு முட்டாள் பணக்காரனை பற்றி சொல்லுகிறது. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது. எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைக்க எனக்கு இடமில்லையே, என்ன செய்வேன்? என் களஞ்சியத்தை இடிப்பேன், அதை பெரிதாக கட்டுவேன், என் நெஞ்சே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, நீ உண்டு குடித்திரு, மகிழ்ந்திரு, அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது. நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாக போகிறது? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. 5வது, பகைமை உணர்வு. பகைமை உணர்வு இருக்கிற இடத்தில் வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும், பொறாமை குணம் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற இடத்தில் நிம்மதியோ மகிழ்ச்சிக்கோ இடமில்லை. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. நீ உன் காணிக்கையை செலுத்த வருகிற போது அந்த காணிக்கையை பலிப்பீடத்தின் முன்பாகவே வைத்துவிட்டு போய் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வா. யாரிடத்திலாவது உனக்கு பகைமை உணர்வு இருந்தால், வெறுப்புணர்வு இருந்தால், கோபம் இருந்தால் அதை தீர்த்து கொண்டு வா. அப்பதான் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், நிம்மதி வரும். இந்த 5 மிக மிக முக்கியமான விஷயங்கள் அன்பிற்குரியவர்களே. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று 3 பேர் கேட்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். வரி தண்டுவோர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். படை வீரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. இப்படிலாம் வாழ்ந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இதை தெளிவாக உரைக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி. இன்றைய நாளினுடைய திருவழிபாடு, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தான் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி. அந்த பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி, அது நிலையான மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஒரு பணக்காரன் ஒருவன் ஒரு துறவியை சந்திக்க வருகிறான்.
அந்த துறவியை சந்திக்க வருகிற போது அவரிடத்தில், ஐயா, என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியே இல்லை, நான் நிம்மதியோடு இல்லை, எனக்கு வசதி இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை என்று நொந்து கொள்ளுகிறான். அப்பொழுது அந்த துறவி சொல்லுகிறார், அப்படியா, உன் பணத்தை எல்லாம், உன் சொத்துக்களை எல்லாம், உன் செல்வத்தை எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வா என்று அவனை அனுப்பிவிடுகிறான். இவனும் போறான், ஒரு மூட்டையில செல்வத்தை எல்லாம், பணத்தை எல்லாம் போட்டு கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அந்த துறவியிடத்தில் கொடுக்கிறான். அந்த துறவியிடத்தில் கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு அந்த துறவி வேகமாக ஓடுகிறார். அதை பார்த்த உடனே இந்த பணக்காரன் அந்த துறவியை துரத்த தொடங்குகிறார். அவர் ஓட, இவர் துரத்த, பின்னாடியே ஓடுறாரு. அந்த துறவியும் வேகமா ஓடி கடைசியா அவர் எந்த இடத்திலிருந்து ஓடத் தொடங்கினாரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இந்த பணக்காரனும் மூச்சு இறைக்க ஓடி வந்து அப்படி நின்ன உடனே அவன் கையில் அந்த மூட்டையை தூக்கி கொடுக்கிறார். அப்பாடா, எவ்வளோ மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம், மகிழ்ச்சி என்பது, அன்பு சகோதரனே, அது வெளியே இல்லை, நீ வெளியே தேடி அலையாதே, மகிழ்ச்சி வெளியில இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது, உன் உள்ளத்தில் இருக்கிறது, உன் இதயத்தில் இருக்கிறது, உன் மனதிற்குள் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நீதான் கண்டுகொள்ள வேண்டும். எந்த மனதிற்குள், எந்த இதயத்திற்குள் கவலையும் துன்பமும் அச்சமும் ஆசையும் பகைமை உணர்வும் இருக்கிறதோ அவர்களிடத்தில் மகிழ்ச்சி இல்லை, இருக்க முடியாது. எனவே உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கு, புனிதமாக்கு, விசாலமாக்கு. அப்பொழுது உன்னுடைய இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால், நம் இல்லத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், குடிலில் பிறக்கிற பாலன் இயேசுவை நம் இதய குடிலில் பிறப்பதற்கான ஆயத்தம் செய்வோம். நம் மனதை தூய்மைப்படுத்துவோம், நம் ஆன்மாவை பரிசுத்தமாக்குவோம். இந்த இதய குடிலில் இயேசு பிறந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி, நம் இல்லத்தில் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வை நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
தாயும் தந்தையுமான இறைவா, பரிசுத்த திரு அவைக்காக இவ்வேளையில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மகிழ்ச்சி என்பது அன்றாடம் செய்கின்ற இறை பணியிலும் நற்செய்தி பணியிலும் தான் இருக்கிறது. உம் வார்த்தைகளை பிறருக்கு எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி, உம்முடைய மதிப்பீடுகளை பிறருடைய உள்ளங்களில் விதைப்பதில் மகிழ்ச்சி, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதில் மகிழ்ச்சி, ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி, ஒருவர் மீது ஒருவருக்கு இரக்கம் காட்டுவதும் உதவி செய்வதும் மகிழ்ச்சி. இந்த பணியை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிற திரு அவையையும், திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களை மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி அடைவதற்காகவே உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், சேகரிக்கிறார்கள், வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இவை எல்லாம் இருந்தும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அது வெறுமையே, அது வீணே. எனவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் வரம் வேண்டி வேலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நோயாளிகள், முதியவர்கள் துன்பப்படுகிற போது, வேதனையில் இருக்கிற போது மகிழ்ச்சி இழந்து விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், தளர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே, இந்த நோய்களிலிருந்து விடுதலை தருகிற போது, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிற போது, கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து நாங்கள் மீண்டு எழுகிற போது மகிழ்ச்சியை கண்டுகொள்ளுகிறோம். அந்த மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்தில் தரும்படியாக இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உலக நாடுகள் பல்வேறு இடங்களில் போர், கலவரம், தீவிரவாதம் இப்படிப்பட்டவரினால் மகிழ்ச்சி இழந்து, நிம்மதி இழந்து, ஒவ்வொரு நாளும் பயத்தோடு, அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலெல்லாம் இயல்பு நிலை திரும்பி மனிதம் மலர்ந்து இந்த மண்ணுலகில் அமைதியும் சமத்துவம் சகோதரத்துவமும் ஓங்கவும், அதன் வழியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை கண்டு உள்ளத்திலே உமக்கு என்றும் நன்றி பெருக்கோடு வாழ்வும் வர வேண்டி ஜெபிக்கிறோம். உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்கள், மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, குடும்பத்தில் மரித்தவர்களுக்காக சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென். இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள்
யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவராகிய தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருநாள் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகோணியில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை மாற்றி நின்றாய்.
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். உள்ளத்தில் உறுதியற்றோரே, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் எனக் கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ, அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும் பொழுது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பொன்னடி எடுத்து வைத்தார் இந்த பூமியில் இயேசு பிரான். மன்னகம் தழைத்திடவே இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே பொன்னடி எடுத்து வைத்தார்
இந்த பூமியில் இயேசு பிரான் மண்ணகம் தழைத்திடவே, இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே. சின்ன விழி பாதையெல்லாம் சித்திர பாதைகளால், சின்ன விழி பாதையெல்லாம் சித்திர பாதைகளால், மன்னவரின் வழிதனிலே இங்கு மலர்ந்திட கண்டோமே. மன்னவனின் வழிதனிலே இங்கு மலர்ந்திட கண்டோமே. பொன்னடி எடுத்து வைத்தார் இந்த பூமியில் இயேசு பிரான் மன்னகம் தழைத்திடவே, இங்கு மாந்தர்கள் வாழ்ந்திடவே.